friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய உணவு தாங்க. வெயில் காலத்துல இந்த மாதிரியான ரெசிபீஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கம்பஞ்சோறும் கடலைப்பருப்பு சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பஞ்சோறு செஞ்சுக்கலாங்க. இந்த கம்பஞ்சோறு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 150 கிராம் அளவுக்கு காட்டு கம்பு எடுத்துர்க்கேன். காட்டு கம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா 2 முறை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து அதை கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து கொதிக்க வச்சிடலாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து 2வது டம்ளர் சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்க, இப்போ வந்து காட்டு கம்பு கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரவை பதத்துக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தாம நம்ம கழுவும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதனால நல்லா வந்து ரவை பதத்துக்கு கொஞ்சம் குருணையாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து கம்பை வந்து எப்படி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சதுனால லைட்டாக கட்டியாக இருக்கும். அது கை வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த கட்டிகளை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம அப்படியே வந்து போட்டு கிளறணும் அப்படின்னா ரொம்ப கட்டியாக விழுந்துடும். நம்ம கிளறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கம்பஞ்சோறு செய்கிறதுக்கு தண்ணி வச்சோம் இல்லையா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய கம்பை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். நம்ம கிளற அது நல்லா வந்து திக்காகிக்கிட்டே இருக்குங்க. கம்பு வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் இந்த கம்பஞ்சோறு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பஞ்சோறு வந்து வெந்துட்டுருக்கு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கடலைப்பருப்பு துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை துவையலுக்கு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அது கூடயே வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், ரொம்ப நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வந்து 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த துவையலுக்கு வந்து உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கும் கம்மியாக புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாங்க. இன்றைக்கி நான் வந்து புளிப்பு வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு புளியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். இது கப்பில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சத்தான வேர்க்கடலை துவையல் தயாராகிடுச்சு. பாருங்கள், கம்பஞ்சோறுமே வந்துட்டு நமக்கு எவ்வளோ இதாக வச்சுருந்தோம் நல்லா வந்து திக்னஸாக வந்திருக்குங்க. நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கம்பஞ்சோறு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.